இலக்கிய சீரியலில் நான் இன்னைக்கு எபிசோடில் என்னென்ன மாதிரியான அட்டகாசமான விஷயங்களும் அமர்க்கலமான விஷயங்களும் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நாம் இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்க வரீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கௌதம் பார்த்திங்க அப்படின்னா போட்ட திட்டம்படியே எப்படியோ எஸ்எஸ்கே கண்ணில் மண்ணை தூவிட்டு அவருடைய மொத்த பணத்தையும் அடிச்சிட்டு வந்துட்டாருங்க. அதை வச்சு நம்ம எஸ்எஸ்கே பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடிட்டு இருந்த நம்ம ராஜசேகருக்கும் ஒரு ஆப்பு கொடுத்ததில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தவே 2 கோடி ரூபாய் அவனுக்கு ராஜசேகருக்கு கொடுத்து அதை இலக்கியம் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபுட்டேஜாக எடுத்து வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்ட உடனே இதுக்கு மேலேயும் இவனுங்களை லேட் பண்ணாக்க நம்மளுக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு சாயில் டெஸ்ட்டும் அவசரமாக வாங்குகிறாங்க. ராஜசேகரம் பணத்தை பார்த்த உடனே பல்ல இழிச்சிக்கிட்டு சாயில் டெஸ்ட்டில் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டை கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே பயங்கரமான ஒரு சந்தோஷங்க நம்ம இலக்கியாக்கும் கௌதமுக்கும். இதுக்கு மேலே நம்மளுக்கு எல்லாமே நல்ல விஷயமாக தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாங்க. அதுக்கப்புறமும் பார்த்திங்க அப்படின்னா ராஜசேகருக்கு ஃபோனை போட்டு இந்த மாதிரி தான் தம்பி, நீ எடுத்து வச்சுருக்கிற லஞ்ச பணம் வாங்கினது மொத்தத்துக்கு நான் எவிடென்ஸாக வச்சுருக்கேன். நீ மட்டும் அந்த 2 கோடி ரூபா பணத்தை ரிட்டர்ன் பண்ணலை அப்படின்னா இதை நான் ஐடி இதுக்கும் அப்புறம் சோசியல் மீடியாவிலும் போட்டு விட்டுருவேன். அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இதெல்லாம் நான் நம்ப ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜசேகர் பார்த்திங்கன்னா இதை சுத்தமாகவே நம்பலைங்க. சரி ஓகே பரவாயில்ல, இப்போ உனக்கு ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் அனுப்பிவிட்றேன், அதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் பார்த்திங்கன்னா தாங்கிட்டு இருக்கிற வீடியோ ஃபுட்டேஜை அவனுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறாங்க. இதை பார்த்த உடனே பயங்கரமான ஒரு ஷாக் ஆகிடுறாங்க நம்ம ராஜசேகர். அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க, நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த பணத்தை சூட்கேஸோடு கொண்டு போய் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு பார்த்திங்க அப்படின்னா என்னை இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு புள்ள குட்டிங்களாம் இருக்குது, நான் சம்பாரித்து வச்சுருந்த பேர் மொத்தமும் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கிட்ட ராஜசேகர் கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி பார்க்குறாருங்க. இதை எதையுமே பொருட்படுத்தாத நம்ம கௌதம் தம்பி, நான் ஒன்றும் மன்னிச்சிட்டே போகிறதுக்கு நான் ஒன்றும் அந்தளவுக்கு நல்லா ஒன்றும் கிடையாது, அந்த அக்கடை சூடு பாபு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பி பார்க்க சொல்கிறாங்க. பார்த்த உடனே தான் அங்கே தெரியுது ஐடி ஃபீல்டு ஆஃபீஸர்ஸும் போலீஸும் வராங்க. இதை பார்த்த உடனே பயங்கரமான ஒரு ஷாக் ஆகிடுறாங்க நம்ம ராஜசேகர். இதை பார்த்த உடனே என்ன தான் பண்ணுறதுன்னு திகச்சு போய் நிற்கிறாருங்க. இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றது அடுத்த வீடியோவில்